வணக்கம். இன்று நாம் நமது தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் பற்றிய ஒரு சில கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். நமது அரசியல் சட்டப்பிரிவு 343 பகுதி 1 படி தேவநாகரி லிபியிலான இந்திய நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி. இத்துடன் ஆங்கிலத்தையும் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தவும் அரசியலமைப்பு சட்டம் 343 பகுதி 1 அனுமதி அளித்துள்ளது. அத்துடன் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் முதன்முதலாக 14 மொழிகள் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது மொத்தம் 22 மொழிகள் இடம்பெற்றுள்ளன. அவைகள் அந்த 22 மொழிகள் பார்த்திங்கன்னா இந்தி, தமிழ், மலையாளம், வங்காளி, அஸ்ஸாமி, தெலுங்கு, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, சிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, உருது, காஷ்மீரி, கன்னடம், கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, தோஷரி, போடா, சந்தாலி, மைதிலி போன்ற மொழிகள் நமது தேசிய மொழியில் அட்டவணை 8இல் 22 மொழிகள் உள்ளன. ஆனால் உலக செம்மொழிகள் முதன்மையான செம்மொழியாக உள்ளது நமது தாய்மொழியான தமிழ்மொழி. அத்துடன் சில குறிப்புகள். 1955இல் பி.ஜி. கேர் என்பவர் தலைமையில் மொழிகள் அல்லது மொழி கமிஷன் அமைக்கப்பட்டது. 1967இல் சிந்தி, 1992இல் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி ஆகியவை நமது 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 2003இல் தோஹரி, போடா, சந்தாலி, மைதிலி 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழிகள் ஆகும். நன்றி, வணக்கம்.